நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு லாஸ்ட் சாப்டர் வந்து நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு சின்னதாக சம்மரி யாராவது கொடுக்குறீங்களா? பிரதர் நான் சொல்றேன். ஓகே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் வந்து பவுலுக்கு வந்து அதிகமா தேவன் வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு பார்த்திருக்கோம். எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா வந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தெரியும். அவர் 3ஆம் வானத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவரு சரீரத்துல இருந்தாரா இல்லையான்ற அளவுக்கு அவருக்கு இருந்துருந்துச்சு. அதே மாதிரி அக்காலத்துல அவருக்கு வந்து கிடைச்ச அந்த தெரிவிக்கப்பட்டது வந்து மிச்சம் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து எண்ணிக்கையுள்ள சகோதர சகோதரிகளுக்கே வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வந்து ஆனா வந்து அவர் அந்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வரப்போகிற யுகங்களை பத்தி வந்து அவர் வந்து எல்லாவற்றையும் வந்து சொல்ல தெரிவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படல அப்படின்னு பாக்குறோம். அவர் என்னதான் அறிஞ்சிருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரு சொல்லக்கூடாது. அடுத்தடுத்த காலங்களுக்கு வந்து இந்த அந்தந்த வெளிச்சத்தப்ப வந்து அவருக்கு வந்து தெரியும் அப்படின்றது அவருக்கு அப்பவே வெளிப்பட்டுருச்சு. அதே மாதிரி அவர் அந்த இதை வந்து அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சதுனால வந்து அதை வந்து அவர் வந்து நிறைய சபைகளுக்கு எழுதும் போது நிறைய அட்வைசஸையும் அந்த பரிசுத்தாவின் வழிநடத்துறதுகளையும் வந்து ஆதிகால சபைக்கு வந்து அதை காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து 2ஆம் கால சபை, அதாவது கிபி 96 வந்து நம்ம பாக்குறாங்க. கடைசியா எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அக்காலத்துல வந்து யாருக்குமே வெளிப்படலை அப்படின்னு பாக்குறோம். இக்காலம் வரைக்குமே வந்து வெளிப்படலைன்னு அந்த அளவுக்கு வெளிப்படலை இன்னும் புறஜாதிகளுக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அது வெளிப்பட்டதுனால வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பாக்குறோம். சபைகளை பொறுத்தவரையில வந்து அது வந்து அந்த ஆதிகால சபைக்கு வந்து அதை அறியறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஆனா வந்து இந்த அதிக தீர்க்க தரிசன விஷயங்களே எழுதின யோவானுக்கும் இது வந்து புரியல அப்படின்னு பாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் வந்து அழுதாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கையில வந்து இதுல வந்து பவுலுக்கு தான் அதிகமா வந்து சத்தியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலனாக அவர் அந்த காலத்துல வெளிப்படையான சத்தியங்களை அறிஞ்சிருந்தும் போதித்தும் வந்து ஏற்ற கால சத்தியத்தை வந்து நம்மளுக்கும் எழுதியிருந்தாரு அப்போஸ்தலனாகிய யோவான். அதே மாதிரி 2ஆம் கால சபைக்கும் வந்து அதை வந்து ஒரு அட்வைஸா வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அதுவும் இப்ப நம்ம இருக்கிற கிறிஸ்துவ யுகத்துல வந்து அந்த வெளிப்படுத்தின விஷயத்தை வந்து புரியல அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் பகுதியை நம்ம இது பண்ணாலுமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 கிட்டத்தட்ட இதே விஷயங்கள் தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மார்ட்டின் லூதர் கிங் வந்து அதை வாசிக்கும் போதுதான் வந்து அந்த டைம்ல ரோம சபை வந்து அந்த ரோம சபைன்னா போப்பு மார்க்க வந்து அப்போஸ்தலர்கள் காமிச்ச அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்ற விஷயத்தையே வந்து அவர் படிக்கும் போதுதான் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த புரிதல் இல்லைன்னாலும் அதை படிக்கும் போது அவருக்கு வந்து புரிஞ்சு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது இது மூலமா தேவன் வந்து அவரோட அந்த மேன்மையான சத்தியத்தை வந்து படிப்படியா ஒரு காலத்திலயும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். முற்காலத்தை விட இப்ப நம்மளுக்கு அதிகமா சத்தியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கடைசியா அவங்க எப்படி 1ஆம் அத்தியாயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளையும் நேர்த்தியையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம் அப்படின்னு. அதாவது இந்த 7ஆம் சபைக்கு வந்து பிரதர் ரசல் வந்து இதை வந்து சொல்ற மாதிரி முடிக்கிறாங்க. அருமையா லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கூடுதலாக நான் என்ன கேட்டேன்னா அந்த இவ்வளவு நாள் பார்த்துட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோன்றது சம்மரியா யாராவது கொடுக்க விருப்பப்படுறவங்க நம்ம ஷேர் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது சொல்லிட்டீங்க அருமையா. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா எதை பத்தி பேசப்பட்டிருக்கு அது சம்மரியா ஒரு புல்லட் பாயிண்ட் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். விருப்பமுள்ள சகோதரர்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த புக் வந்து யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு பத்தி சொல்லிட்டு வருது. ஸோ
இது பத்தின ஜென்ரலா உலக ஜனங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது அது தெரியாததுனால, தேவனுடைய திட்டத்த பத்தி தெரியாததுனால, ஆ தவிச்சுட்டு வராங்க. இனிமே எப்படி நடக்க போகுது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இருக்காங்க. ஆ சோ ஐடியா இல்லாம இருக்கறனால, அ சில பேருக்கு நெறைய சந்தேகமும் வருது. அதாவது ஏன் இந்த உலகம் இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்ற விஷயம். அதனால வந்து ஆ இப்ப கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து, தப்பான போதனைகளும் அதனால நெறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆ ஆனாலுமே இதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஆ பைபிள்ல படிக்கிறப்ப, அதாவது இந்த யுகத்தின் பற்றிய இந்த தெய்வீக ஏற்பாடு, அதுக்குண்டான அந்த தேவ திட்டத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்ப, நம்ம வந்து தெளிவா வந்து தேவனுடைய திட்டத்த பத்தி என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போறதுன்ற விஷயத்த வந்து நம்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆ அதாவது ஆதி காலத்திலேருந்து ஆ என்ன மாரியான ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு. நம்ம வந்து இத முறையா படிச்சா தான் தெரிஞ்சுக்க முடியும். மத்த டினாமினேஷன்ஸ்ல சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு பைபிள படிச்சுட்டு இருந்தா நம்ம வந்து எந்த ஒரு சத்தியத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் இல்லாம ஜென்ரலா வந்து அ உலகத்துல வந்து என்ன மாரியான ஒரு விஷயங்கள் இருக்கு, ரிலிஜியஸா எத்தன பேர் இருக்காங்க, கடவுள அறிஞ்சவங்க எத்தன பேர் இருக்காங்க, அதுலயும் அ அதாவது ஹிந்துவிசம் இருக்கு, முஸ்லிம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, கடவுள் இல்லன்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுக்கு மத்தியில உண்மையான சத்தியம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேரு தான். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா, ஆ அந்தந்த காலத்துக்கான சத்தியத்துல வந்து அவங்கவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து தேவன் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து கடைசி வரைக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ, அ இது வந்து தேவனுடைய திட்டத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவதூதர்களுமே வந்து உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள பார்த்தோம். அப்ப வந்து நமக்கு கிடைக்க போற அந்த ஆசீர்வாதத்த பத்தி இந்த தெய்வீக திட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ப வந்து அந்தந்த காலத்துக்கான சத்தியத்த வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம படிச்சு, முறையா படிக்கிறப்ப, தேவனோட திட்டங்கள தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தேவனோட திட்டத்த வந்து ஆரம்பத்திலேருந்தே தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும், ஆ இயேசு கிறிஸ்து வந்து அப்புறம் சொன்னாரு. அப்புறம் அப்போஸ்தலர்கள் மூலியமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் மூலியமா, இப்ப கடைசி காலத்துல கூட 7ஆம் தூதன் மூலியமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத அ இ இனி வரக்கூடிய காலங்கள்ல இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா அ இந்த சார்ட் ஆஃப் டிவைன் பண்ணா பேஜஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட முக்கியத்துவத்த பத்தி நம்ப பார்த்தோம் பிரதர். தேங்க் யூ. ஓகே சூப்பர். பிரதரும் சிஸ்டரும் வந்து அருமையா சம்மரிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அத்தியாயம் 2 சாப்டர் 2 நம்ம போவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல். இந்த டைட்டில் நம்ம படிக்க போறோம். விருப்பமுள்ள சகோதரர்கள் நம்ம படிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சந்தேகவாதிகளையும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து தெரியாதவைகளை பற்றி அறிவுக்கேற்ற பிரகாரமாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்லும் போது அவர்கள் அறிவுக்கேற்ப யோசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் சத்தியத்தில் வழிநடத்தப்படலாம் என்றாலும் தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியாக வெளிப்படுத்தினாலொழிய மனுஷர் சத்தியத்தை குறித்து உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும் என்பதே உண்மையாகும். ஆனாலும் சற்று நேரம் வேதத்தை தள்ளி வைத்து புத்தி அறிவை கொண்டு மாத்திரம் கவனிப்போம். இதுல இருந்து கருத்து என்னன்றது உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணலாம். இதுல இப்போ பிரதர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் அத கேளுங்க. எப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் பிரதர். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வால்யூம்ஸ் முதல்ல நாங்க படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து இத பத்தின ஒரு இல்ல
பிரதர் கோபி, பிரதர் ராஜா இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் படிங்க, இதை ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போது நாங்க கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் ஆரம்பிச்சோம். ஏதோ விஷயங்களை படிக்கிறோம், ஒரு புக்கை படிக்கிறோம் போல. ஆனா இன்னைக்கு அதை வந்து நாங்க உள்ளான மனசோட அதை என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஆர்வமா இதை நாங்க வாசிக்கிறோம், இதை படிக்கிறோம். அதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றோம். முதலாவது ஐத்தியம் படிச்சதுல இருந்து இப்ப 2வது இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் சந்தேகப்படுறாங்கல்ல தேவன் பேர்ல, அவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரியாதவைகளை பற்றியும் அறிவுக்கேற்ற பிரகாரமா அப்படின்னா எப்படின்னா இந்த உலகத்தை குறித்த காரியங்களா இருக்கட்டும், வேதத்துல சொல்லப்பட்ட அவருடைய படைப்புகளா இருக்கட்டும், அவருடைய காரியங்கள் எல்லா விஷயமும் பார்க்கும்போது நம்ம நிதானமா அதை எடுத்து சொல்லும் போதும் அறிவுக்கேற்ப யோசிப்பவர்களாக இருந்தா, ஓ உண்மையிலே இப்படி வசனம் இருக்கா, இப்படி தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கா அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் யோசிக்கிற மாதிரி நான் வைக்கணும்னா சத்தியத்துல அவங்களை வழிநடத்தப்படலாம். அப்படி வழிநடத்தலாம் அப்படின்னா தேவனுடைய திட்டம் என்னன்னும் அவருடைய நோக்கங்கள் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார், மனுகுலத்தை எதுக்கு படைச்சாரு, மனுகுலத்தை எப்படி படைச்சாரு, அதுக்கப்புறம் அவனுக்காக அந்த ஆதாமுக்காகவும் அந்த சர்வ சிருஷ்டிகளுக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, எப்படி அவருடைய குமாரனை கொடுத்தாரு, இதை பத்தின ஃபுல்லு டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து இந்த மாதிரியான புக்கு வால்யூம்ஸோ பைபிள்ஸோ நம்ம படிக்கும்போது இந்த தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியா நம்ம வெளிப்படுத்தணும்னா சத்தியத்தை குறித்த ஒரு உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும். அப்போ நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்ல வர்றாரு. வேதத்தில் உள்ள காரியங்களை ரொம்ப புத்தி கூர்மையா நம்ம அதை பார்க்கணும். உலகத்துல இருக்க தேவனுடைய அந்த கைவினை, அந்த உருவாக்கின விதம் இருக்கு இல்லைங்களா, எப்படி எல்லாம் உருவாக்குனாரு அதெல்லாம் கூடவே நம்ம தியானிச்சு அதுல இருந்தும் கூட இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்ம வந்து இந்த காரியங்களை எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ ஞானமுள்ள ஒருத்தர் தான் அந்த சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து. அவரை பத்தி நம்ம எப்படி நிரூபிக்கணும்ன்றதான் இந்த பேரால இந்த ஃபர்ஸ்ட் பேரால சொல்லியிருக்கு பிரதர். ஓகே சார், உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணீங்க. இன்னும் அடிஷனலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃபை பொறுத்த மட்டும் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி தான் அந்த காரியங்கள். நம்ம ஆக்சுவலாக பைபிள் படி தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுங்கிறத சொல்ல பிறகு இருப்பினும் நம்ம என்ன பண்ணலான்னா உலக ஞானத்துக்கு ஒத்த ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதையும் மெயினாக சொல்ல வர்றாங்க. அதனால் உலக ஞானத்தின் மூலமாக, உலக அறிவின் மூலமாக தெய்வீக காரியங்களை, தேவனை பற்றி, அந்த சிருஷ்டிகரை பற்றி நம்ம பைபிள் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வச்சே நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத அந்த கடைசி வரியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் படி தான் பார்க்கணுங்க போது பார்த்தா தான் தெளிவான அந்த அறிவுக்குள்ளே நம்ம வளர்த்தப்படுவோம் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு பேராகிராஃப் சொல்கிறாங்க. இதில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அவர் எப்படி ஒரு சிருஷ்டிகராக இருக்கிறாரு, அவரை நம்ம தேடியாச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24லேருந்து. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஓகே ஏனெனில் ஓகே சிஸ்டர், ஓகே.
ஆகவே தான் நம்ம இந்த பைபிள் ரீதியான காரியங்கள் நிச்சயமாகவே தேவனை பற்றி அறிகிற அறிவிலும் இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ளும் நம்ம உட்படுத்தப்படுவோம். ஆனா அந்த படைப்பின் சிருஷ்டிப்பின் காரியங்களை வைத்து மற்ற ஏனைய உலகளாவிய அறிவை வைத்து நம்ம தடவியாவது தேடி நம்ம பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே தேவனுடைய அந்த வல்லமை அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுறத இறு உறுதியாகவும் தெளிவாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த வசனமும் சொல்லுது. அந்த வகையில் அடுத்த சில பேராகிராஃப்லாம் நம்ம பார்க்க போகும்போது உலகத்திற்குரிய ஒரு சில சயின்ஸை வச்சே ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு புரிய வைக்க இந்த வால்யூமில் நம்ம பார்க்குறோம். நன்றி. இப்போ நம்ம நல்லா புத்தி அறிவோடு கூட நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த கல்வி அறிவு சயின்ஸ்னு சொல்லிட்டு போறாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுவோம், அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறேன். சயின்ஸ் வந்து சொல்லலைன்னா நான் கடவுளுக்கு ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்போ வால்யூம் 6ல வந்து சார்லஸ் டேவிட் லூயிஸ் பாஸ்டர் பத்தி பேசியிருப்பார். லூயிஸ் பாஸ்டர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஹியூமனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மாமேதை, ஒரு பெரிய ஆள். அவரே வந்து எப்படின்னா சொல்றாருன்னா, நான் அதிகமா நேச்சரை பத்தி படிக்கும்போது நான் ரொம்ப அமேசிங்கா பார்க்குறேன் அவருடைய கிரியேட்டர் எல்லாமே. ஸோ சயின்ஸ் வந்து மனிதர்களை வந்து கடவுள் பக்கம்தான் கிட்ட போய் கூட்டிட்டு போய் விடுமே தவிர தூரமே தள்ளாது, அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ சயின்ஸ் பிரிங்ஸ் மென் நியர் டு காட் அப்படின்னு நம்ம இந்த சயின்ஸ் படியே பார்த்தோம்னா, பொது அறிவு கல்வி அறிவு படி கூட பார்த்தோம்னா, அதை டீப்பா பார்த்தோம்னா, ஏன்னா சயின்ஸும் வந்து ஒன்றரை தான். எப்படி பைபிள் வந்து தோண்ட தோண்ட புதையல் கிடைக்குதோ அதே மாதிரிதான் சயின்ஸ். ஸோ இவரு வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்ல ஃபாதரா இருக்கிறாருன்னா அப்படின்னா அவருடைய பங்களிப்பு எவ்வளவா இருக்கும் பாருங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவரோட இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். ஸோ அதான் சயின்ஸ் பிரிங்ஸ் மென் நியர் டு காட். அந்த சயின்ஸ் ஒன்று டீப்பா உள்ள போக 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 நம்ம கடவுள் கிட்ட போயிடலாம் அப்படின்னு இவரோட கருத்து சொல்றாரு. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, a little science distance you from God. சின்ன அறிவு, அதாவது லிட்டில் சயின்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து கடவுள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் போயிடும், ரொம்ப தூரம் ஆயிடும். லாட் ஆஃப் சயின்ஸ் பிரிங்ஸ் யூ நியர் டு ஹிம். ஸோ நிறைய சயின்ஸ்ல நிறைய வண்டர்ஸ் இருக்கு. அது தோண்ட தோண்ட போகும்போது என்னதான் சிந்தனை வரும் மனித குலத்துக்கு, உண்மையிலேயே படைப்பாளி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு சிந்தனையே வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாம அப்படின்னு சத்தியமா போகவே போகாது. நல்லா பகுத்தறிவு கூட பைபிள் படிச்சாங்கன்னா, இல்ல சயின்ஸ் படி கூட போனாங்கன்னா உண்மையிலேயே கடவுள் இருக்காருன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கடவுளுக்கு இருக்கிறாரு இல்லை அப்படின்றது பெரிய மேட்டர் கிடையாது. அவருடைய கிரியைகள், அவர் படைச்ச இந்த பூமி எல்லாமே, பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னாலுமே இது அழகா ஒழுங்கா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்றது ஒரு 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 நல்ல ஒரு பகுத்தறிவு வரும். ஸோ சயின்ஸ்லயும் நல்ல வண்டர் இருக்கு, நிறைய புதையல் இருக்கு, தோண்ட தோண்ட புதையல் வரும். அதே மாதிரிதான் பைபிள். ஸோ எல்லா நம்மளை சுத்தி வந்து எல்லா சாட்சிகள் இருக்கு, அதை பார்த்தாலே போதும். கண்டிப்பா வந்து பைபிள் படிக்காமல கூட கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா வரும். ஆனா வேதமானவா நாம வந்து கண்டிப்பா பைபிள் படிக்கணும், வால்யூம்ஸ் எல்லாம் படிக்கணும். தேவன் கொடுத்த அதுலதான் தேவன் நிறைய சத்தியங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேராகிராஃப் நான் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொன்னேன். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் உள்ள போயிடலாம். ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் உள்ள போயிடலாம். ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கியின் அந்த லைன்ல நான் படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கணும்.
ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கின் டெலஸ்கோப் மூலமாகவோ வானத்தை நோக்கினால் அங்கே உள்ள எண்ணற்ற சிருஷ்டிகளையும் அவைகளின் ஒழுங்கையும் அழகையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் பார்க்கும்போது அவைகளை ஞானத்திலும் வல்லமையிலும் மிக உயர்ந்த சிருஷ்டிகர் ஒருவரே உருவாக்க முடியும் என்பதை சந்தேகித்து இவை அனைத்தும் எந்த ஒரு சிருஷ்டிகர் இன்றி தானாக உருவாகிவிட முடியாது என சிருஷ்டிப்பின் தன்மைகளை நியாயமாக புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுகிறவரை குறித்து வேதம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என கூறுகிறது. இருந்த போதிலும் அறிவுபூர்வமாக யோசிக்கும் எந்த ஒரு மனிதனும் வேதம் சொன்ன இவ்வார்த்தையானது உண்மை என்ற முடிவுக்கு வருவான். எந்த ஒரு பொருளும் தகுந்த காரணத்தினாலேயே உண்டாக்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு செடியும் அதன் பூக்களும் கூட கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அநேக புஸ்தகங்கள் போல் சாட்சி தருகின்றன. அவைகள் அமைப்பில் அற்புதமாயும் தோற்றத்தில் அழகாயும் இணைப்பில் வினோதமாயும் மனித ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது ஒழுங்காகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இசைவாகவும் படைக்கப்பட்ட இயற்கையானது தானாக தோன்றினது என கூறும் மனித ஞானத்தையும் அவர்களுடைய நன்றியில்லா நிலைமையையும் கவனிக்கும் போது எந்த அளவுக்கு குறுகிய பார்வையுடையவர்களாக மனிதன் இருக்கிறான் என்று தெரிகிறது. இயற்கையானது இவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு கட்டளைக்குள் செயல்படுகிறதை உணர்த்தும் அவ்வண்ணம் அமைக்கப்பட்ட ஒரு புத்தியுள்ள சட்ட நிபுணர் தேவையில்லை என்று சொல்வது எவ்வளவு தவறான கருத்து. என்ன சொல்ல வராங்கன்றத சொல்லுங்க. இந்த பேராகிராஃப் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்ப வந்து நம்ம இந்த பேராகிராஃப்ல இருந்து ஜென்ரலா வந்து வந்து கிரியேஷன்ஸ பத்தி கடவுளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ரலாவே இப்ப வானத்தை பாக்குறப்ப ஒரு டெலிஸ்கோப் மூலியமாவோ நார்மலாவே பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் எல்லா பிளானட்ஸ் எல்லாம் தெரியுது. சோ அது மட்டும் இல்லாம அது வந்து இப்ப ரெகுலரா இப்ப சூரியன் பார்த்தா டெய்லியுமே ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து உதிச்சு வெஸ்ட்ல வந்து மறையறத பாக்குறோம். நைட்ல நிலவு வருது. ஒரு ஒரு ஸ்டார்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறப்ப கண்டிப்பா வந்து இது கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. நார்மலா ஒரு விஷயம் நம்ம ஒரு மனுஷங்களால ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்றப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ப்ரோக்ராம் பண்றாங்க. ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு மனுஷன் தேவை. சோ அதே மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு ஒரு கரெக்டா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி அதோட வேலையை வந்து அழகா கீழ்ப்படிஞ்சு செய்யுது. அதாவது கடவுள் தான் இதை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. கடவுள் அப்படின்றது சொல்றத விட இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வந்து ஒரு ரொம்ப வல்லமை உள்ள ரொம்ப அதிக ஞானம் உள்ள அப்படி ஒரு ஒரு விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கடவுள் இருக்காரு, அவருதான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பாக்குறோம். அப்ப பூமியில பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு உயிரினங்கள், பூக்கள், செடிகள் அப்படின்றத வச்சு நம்ம பாக்குறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் அழகான ஒரு ஷேப் இருக்கும். இப்ப ஒரு ரோஸ்னா அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஷேப், இந்த கலர்ல இப்படிதான் இருக்கு, இந்த ஸ்மெல் தான் வரும். அது மாதிரி வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பர்டிகுலரா அதோட கேரக்டர் அதோட வெளிப்படுத்துது. சோ இதெல்லாம் பாக்குறப்ப கடவுள் வந்து எந்த மாதிரி ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா இது எல்லாமே பார்த்து வந்து கடவுள் இல்ல, இதெல்லாம் வந்து இயற்கை தான் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவங்கள பத்திதான் வேதம் வந்து மதிக்கட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈஸியா சொல்லிட முடியும். இதெல்லாம் பார்த்துமே கடவுள் இல்லைன்னு கண்டிப்பா யாராலையும் சொல்ல முடியாது. சோ இதுல சப்போர்ட் பண்ற மாதிரி சில வசனங்கள்லாம் பாக்குறப்ப சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள்
பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சோ இந்த மாதிரி வசனங்கள்லாம் பாக்குறப்ப இது வந்து தேவனுடைய கிரியேஷன்ஸ பத்தி வசனங்கள் சொல்லுது. சோ தேங்க்யூ பிரதர். இது அந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ. ஓகே, சகோதரி உங்க கருத்துக்காக ரொம்ப நன்றி. அதுல இருக்கிறது எல்லாமே சுருக்கமா சொன்னதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. பிரதர் இதுல ரொம்ப அருமையா எல்லாவற்றுக்கும் மேலா அதை எவ்வளவு ஞானமா சிருஷ்டித்தாரு, அந்த சிருஷ்டிகர் எவ்வளவு ஞானமா சிருஷ்டித்தாருன்றது இந்த பேரால சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல என்னன்னா தேவன் இல்லை இவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது தேவன் இல்லைன்னு மதிக்கெட்டவன் தான் அவனுடைய உள்ளத்துல சொல்லிக்கிறான். ஆனா அவர் உருவாக்குனது எப்படி எந்த ஒரு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை வந்து தானா உருவாயிடுறது கிடையாது. அது மாதிரிதான் அவருடைய குமாரன் மூலமா எல்லாத்தையும் தேவன் வந்து சிருஷ்டித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு வந்து நிறைய வசனங்கள் வந்து நம்ம வேதத்துல இருந்தே நிறைய காமிச்சிருக்காரு. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 4வது வசனம், அப்புறம் யோபுல வசனங்கள் இருக்கு. 38வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு யாரு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த, அதுக்கு அளவு யார் குறிச்சா, அது ஆதாரங்கள்லாம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய படைப்புகள் எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு. அதெல்லாம் மனுஷனுடைய மூளையில ஒரு பாயிண்ட் கூட கிடையாது பிரதர். அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் இருக்கு. நம்ம எல்லாம் இந்த பூமியில ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருந்து அவருடைய படைப்புகளை தியானிக்கிறோம், அவரை சொல்றோம். ஆனா அவரு நம்மளுடைய அறிவு, மனுஷனுடைய ஞானிகள் அறிவு நிறைய ரிசர்ச்சர்ஸ் அவங்களெல்லாம் காட்டிலும் அவங்க எல்லாம் யோசிக்கிறதே அவ்வளவு கம்மிதான் சொல்ல வரேன். எப்படின்னா அந்த கேலக்சி அதை மட்டும் நம்ம மேல பார்த்தாவே அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப வியப்பானதா இருக்கு. அதே மாதிரி கடல் அதுல பார்த்தாவே அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப 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 வியப்புள்ளதா இருக்கு. மனுஷனுடைய ஞானத்துக்கும் அவனை தேவன் வந்து நம்மள ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கும் நம்ம பாத்திரவான்கள் இல்ல அப்படின்றத ஒரு நிமிஷத்துல அதுல யோசிக்கலாம். ஏன்னா அவ்வளோ மகத்துவமானவர், அவ்வளோ பெரிய சிருஷ்டிகர்த்தா. எப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் படைச்சு இவ்வளவு ஞானமா அவருடைய மனுஷனுடைய யோசனைக்கும் அவனுடைய ஞானத்துக்கும் அவனுக்கு சக்திக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு அவருடைய இது ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கிறது. சாலமன் ஞானில இருந்து யோபுல இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இதுல பாக்குறோம், அதை உணரவும் முடியுது பிரதர். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. அடுத்து வேற ஏதாவது சொல்றீங்களா சகோதரர்கள்? யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அந்த வசனம் முடிஞ்ச சாட் பாக்ஸ்லயே போட்டுருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். இந்த வசனம் ஓகே சார், நீங்க கோட் பண்ண வசனம் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, டெலஸ்கோப்ல இருந்து பார்க்கும்போது கூட தேவன் வந்து நேர்த்தியா ரொம்ப அழகா ஞானமா வடிவமைச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது இல்ல இது வந்து அப்படி தானே உருவாயிடுச்சு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்து கடவுள் இல்லாம எந்த ஒரு சக்தி இல்லாம இது அப்படியே தானா உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மதிகேடன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது இப்படி மனதால சொல்றவங்க மதிகேடன் முட்டாள் அப்படின்னு தான் வந்து பதிவாகும். இந்த மாதிரி யாரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்திஸ்ட். ஸோ இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது
அது பார்க்கும்போதே ஒரு அறிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அறிவுபூர்வமா யோசிக்கும் போதே எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே உண்மையிலே கடவுள் இருக்கிறாரு, ரொம்ப அழகா படைச்சிருக்காரு, அதுவும் ஞானமா இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியும் யாரா இருந்தாலுமே. அந்த பூக்களுக்கு கூட, அந்த செடி பூக்கள் கூட தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அழகா வந்து ஆஹ் பேசப்பட்டிருக்கு இந்த பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்க்கு இசைவா ஆஹ் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அது தேவன் எப்படி படைச்சிருக்காருன்றது இன்னும் பயங்கரமான ஆச்சரியமா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. இதுதான் கோல்டன் ரேஷியோ. தேவன் நம்மள வந்து இந்த 1:1 இந்த இதுதான் 1:1.618 இந்த ரேஷியோல தான் வந்து மனிதர்களையும் படிச்சிருக்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு இது பார்த்துட்டு உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க கடவுள் தான் இந்த ரொம்ப ஞானமா அழகா நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு. இத பாருங்க, அந்த சுழல் காற்று வர்றது கூட வந்து மம்மி வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நம்மளுடைய பேபி கூட இந்த சைஸ்ல தான் இருக்கும். பிரெக்னென்ட் லேடிஸா இருக்கக்கூடியவர்கள் நம்மள இந்த ரேஷியோல தான் தேவன் வந்து உள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணி வெளியில அனுப்புறாரு. ப்ரோக்ராம் பண்ணி வெளியில இப்படிதான் வரும். நம்ம அதே சர்க்கிள்ல தான் இருக்கும். 1:1 6 ரேஷியோல தான், கோல்டன் ரேஷியோல தான் நம்ம from the alignment of the planets to the spirals of our Milky Way galaxy, the spirals of other ratios and planets. போயிடுச்சுன்னா அது பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? பொதுவா நம்ம சின்ஃபுல் நேச்சர்ல இருக்கிறனாலே கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது நம்மளாலே சகிக்க முடியல. ஏன்னா மகிமை இழந்துட்டும் சின்ஃபுல் நேச்சர்ல இருக்கும், பாவ சரீரத்துல. பர்ஃபெக்ட் நேச்சர்ல இருந்தா எவ்வளவு அழகா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலுமே அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க, ஒயிட்டா இருந்தாலுமே எவ்வளவு அழகா இருப்பாங்கன்றது யூகிக்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல. சமாதான ராஜ்யத்துல அவங்கவுங்க பரிபூர்ணத்துல எவ்வளவு அழகா இருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் அந்த அளவு. பாடி ஃபுல்லா இதுல கூட சின்னதா டிஎன்ஏல இருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அது கூட 1:618 அந்த மாதிரி அந்த ரேஷியோல தான் இருக்கு டிஎன்ஏ. அப்புறம் வந்து இது எல்லாமே ரேஷியோல தான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அந்தந்த நம்பர்ல அதே மாதிரி கிரேக் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. Have you ever heard of the Fibonacci sequence? Start like this. எல்லாமே பழம் சாப்பிடுறது for example நம்ம எல்லாமே இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. அப்புறம் நம்ம பைபிள் படிக்காமலே இந்த நம்மளை சுத்தி நடக்கிறத பார்த்தாலே பிதாவகை தேவன் வந்து இந்த நேர்த்தியா இது எல்லாத்தையும் நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாம வந்து பிரசங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தேவன் வந்து இப்படி இந்த கிரியேஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தாலும் சரி, அதை வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அப்படி பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க கடவுள் உண்மையிலே இருக்காரு, அது அவர் தான் வந்து இதை நேர்த்தியா படைச்சாருன்றது ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிச்சது. இவ்வளோ சாட்சிகள் நம்மள சூழ்ந்து இருக்குது. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் உள்ள போட்டுட்டு மத்தவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்டுட்டு எவல்யூஷன் தியரி எல்லாம் நம்புறது. அவங்களும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரு முடிவு கடைசியில ரொம்ப மோசமா தான் போச்சு. ஸோ அப்படி இவ்வளவு சாட்சிகள் இருந்தும் நம்பாம போறோம்னா எவ்வளவு மோசமான மைண்ட் பாருங்க, எவ்வளவு மூடத்தனமான மடத்தனமான முட்டாள்தனமா இருக்கும்
இருக்கக்கூடியவர்களும் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தேவன் வந்து தேவன் எக்ஸிஸ்டா இருக்கிறாருன்றதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. So, இந்த பேராகிராஃப் மூலமா நம்ம அதான் பார்க்க வரோம். ஸோ இந்த மனுஷ ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் மூலியமா சொல்ல வராங்க. அண்ட் இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு வீடியோ போட்டேன் நான். ஸோ இன்னும் அடிஷ்னலாக கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஷேர் பண்ணுவோம். பிரதர், இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 1:1.6 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து அந்த ஒன்றுங்கிறது எதை குறிக்குது, 1.6ங்கிறது எது அந்த ஸ்ட்ரக்சரை குறிக்குதா, ஒன்றுங்கிறது எதை குறிக்குது? அளவு குறிக்குது. அந்த மெஷர்மெண்ட்ஸு மெஷர்மெண்ட்ஸ் எதை வச்சு அதை மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, எதை மெயினாக வச்சு அதை மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க? அது அது எக்ஸாக்டா தெரியல. நாம மேக்ஸ்க்குள்ள போனாதான் எக்ஸாக்டா தெரியும். சரி சரி சரி. அதை குறித்து நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த எல்லாமே அப்படிதான். இந்த நான் ஃபிபோனாச்சி சீரிஸ் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணிருக்கோம். இல்லை அதான் அதை குறித்து நீங்கள் முடிஞ்சால் அடுத்த கூடுகையில் ஒரு கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக நம்ம இந்த ஒரு காரியத்திலே நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து சங்கீதம் 14:1 இந்த பேராகிராஃபில் போட்டிருக்கிற அந்த வசனத்தை குறித்து பார்க்குறோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன் அப்படின்னு பார்க்குறோம். சகோதரி வந்து சங்கீதம் 19 உள்ள ஒரு வசனத்தை வாசிச்சிருந்தாங்க. 19 2, 3 வசனம். அதை திரும்ப கூட வாசிங்க. இதை குறித்து ஒரு சில சகோதரர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சில விஷயங்களை அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பதிவு பண்ணணும்னு நானும் விரும்புகிறேன். அதனால் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நாளையும் படிச்சிருங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஓகே, நன்றி. இந்த இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு சில சகோதரர்கள் அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை இதில் கொண்டாந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கும் பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி தான் இந்த ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்ன வசனம்? 19ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3, 4 வசனம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, அது மெசேஜை நம்மளுக்கு அனுப்புது. அது சத்தம் கேட்குறதெல்லாம் இல்லை, ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த மெசேஜ் போயிடுது. இப்போ உதாரணமாக நம்மளுடைய மொபைலே வச்சுக்கோங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து அப்படியே என்னவாயிருதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்டுக்கு போகுது, செயற்கைக்கோளுக்கு. அங்கேருந்து உங்கள் மொபைலுக்கு அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக வருது. அதை நீங்கள் இப்போ திரும்பவும் நீங்கள் அந்த ஒரு வார்த்தைகளை நான் பேசுகிறத கேட்குறீங்க. இது மாதிரி வானத்திலிருந்து இது மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் நிறையா அநேக இதுலேருந்து வர்றதா சொல்கிறாங்க. அதை அப்சர்வ் பண்ணுறாங்க நிறைய விஷயத்த. ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியல. ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குது. அநேக மற்ற இது மாதிரி சூரிய குடும்பம் மாதிரி இல்லாத மற்ற ஏனைய காரியங்கள்லேருந்தெல்லாம் வானத்திலேருந்து அநேக இந்த ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது ஆராய்ச்சியில் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக அது 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 சத்தம் கேட்பதில்லை, ஆனால் அது பேசுது. ஆனால் அது என்ன பண்ணுது, பூமியெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய அந்த ஒரு தத்துவத்தை மையப்படுத்தி தான் இப்போ இந்த இதில் லிங்கில் வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே இது இந்த சிக்னல் போய் அங்கேருந்து கன்வெர்ட் ஆகி வருது. இதெல்லாம் தேவன் எவ்வளோ அற்புதமாக அதை செயல்படுத்துகிறாரு. அதனால் நம்ம இவ்வளோ அறிவுபூர்வமான காரியங்களுக்குள்ளாக அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அவர் படைத்தார், நாம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படிலாம் படைச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம அறிவியல் பூர்வமான ஆச்சரியமான விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த அறிவு பெருக்கமே பார்க்கும்போது தேவனுடைய வெளிப்பாடு தான். இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்க முடியும்.
பூமியை அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி நிலவு இருக்குதோ அதே மாதிரி பூமி வந்து அந்தரத்துல இருக்குன்னு வசனத்துல ஏசையா மற்ற யோபு புத்தகங்கள்ல எல்லாம் பார்க்குறோம். இப்போ போய் நம்ம சேட்டலைட் மூலமா பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு இப்போ சொல்லலாம். ஆனா அப்போ யாரு அதை கண்டுபிடிச்சது? அப்போ யார் அதை போய் மனுஷனா இருந்து பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு பார்த்தாங்க? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சில பொய்யான அறிவியல் பூர்வமான தகவல்கள்லாம் பூமி தட்டையா இருக்குது அப்படின்னு அநேகர் அதை கிறிஸ்தவ மார்க்கத்திலே நம்பிய காரியங்கள்லாம் உண்டு. ஆனா பூமி உருண்டையா இருக்கு அப்படிங்கிறத பைபிள் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லிட்டதை பார்க்குறோம். ஆகவே அறிவியல் பூர்வமாகவே அநேக விஷயங்கள் தேவனுடைய ஏற்பாட்டில் ஆச்சரியமானவைகளை நம்ம தடவி பார்த்தாவது அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆச்சரியங்களை சொல்லுது. கடவுள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மைண்டு கொஞ்சமாக யோசித்தோம்னா தான், அறிவுபூர்வம் இல்லாமல் யோசித்தோம்னா தான் இந்த மாதிரியான பதிவு பண்ண முடியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கிறேன், கடவுள்லாம் யாரும் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான அநேக விஷயங்களை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு நிறைய விஷயம் தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன அணுவில் கூட பாருங்க எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ சக்திகள் இருக்குதுன்னு பாருங்க. சின்ன ரொம்ப வெகு சின்ன அந்த உறுப்பு தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல கூட இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க சொன்ன மாதிரி அநேக படைப்பில் உள்ள அந்த பூக்கள் மற்ற இயற்கையான காரியங்கள் ஒரு சில விஷயம்லாம் டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற இந்த ஹப்புல் டெலஸ்கோப் மூலமெல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே குரூப்பாக பறவைகள் மாதிரி பறந்து போகுதாம், அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு பறந்து போகுதாம். ஒரு சில குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது, ஒவ்வொரு குரூப்பாக இருக்குதுங்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு காரியங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்முடைய அறிவு கண்ணை திறந்து பார்த்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயத்துல தேவன் இதெல்லாம் செயல்படுத்துகிறாருங்கிறத, அவருடைய சக்தி அவருடைய வல்லமையினால் இதில் செயல்படுத்துறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நன்றி. உங்களுடைய கருத்துக்காக நன்றி. இன்னும் நம்ம அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் இந்த லைன்ல நாம படிப்போம். இந்த பேராகிராஃப்ல நம்ம முடிச்சுக்கலாம். விருப்பமுள்ள சகோதரர்களும் படிங்க. எல்லாவற்றுக்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் அல்லது சிருஷ்டிகர் இல்லை என மறுதலிப்பவர்கள் இயற்கையே கடவுள் என்றும், இதிலிருந்தே அனைத்து விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்றும், தகுதியுள்ளதே ஜீவிக்க முடியும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். ஓகே சிஸ்டர், என்ன கருத்து இருக்குன்றது ஷேர் பண்ணுங்க யாராவது. இதுல இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நம்ம கடவுளுடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிப்பு, இத பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாம். ஆனா அந்த ஞானமுள்ள கடவுள், அவரு சிருஷ்டிகர், எப்படி அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்றத, அவர் இல்ல, கடவுள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க, மறுதலிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயற்கை அதெல்லாம் தானா வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த பரிணாம கொள்கை, இந்த டார்வினோட கொள்கை மாதிரி ஒண்ணு இன்னொன்னு உருவாக்குது, இன்னும் 2 4 அந்த மாதிரி அவங்க யோசிச்சு இன்னைக்கு உலகம் அந்த பரிணாம வளர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஆனாலும் நாம சத்தியத்தின் பிரகாரமும் சரி, இப்ப படிச்சிட்டு இருக்க இந்த
வாக்கியங்களின் பிரகாரமா பார்த்தா தேவன் உண்மையிலேயே அவருடைய ஞானம், அவருடைய படைப்பு, அவருடைய ஒவ்வொரு கையின் கிரியைகள் எல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கு அப்படின்றத ஆஹ் பாக்குறோம் பிரதர். ஓகே, இதுல இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கும்போது இயற்கை தான் கடவுள். ஸோ இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள்லாம் எதுவும் யாரும் இல்லை, ஞானமுள்ள கடவுள் யாரும் இல்லைன்றது சொல்ல வரல. பரிணாமம் கொள்கை, பரிணாமத்தினாலதான் விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. ஸோ இதுல வந்து இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும். அதாவது என்ன லான்னா, அந்த சொன்னவரே வந்து சார்லஸ் டார்வின் தான். என்ன லான்னா, த லா ஆஃப் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும். ஸோ இதுல எப்படி இருக்கும்னா, இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து எல்லாமே வந்து படைக்கப்பட்டிருக்கு. மனுஷன் ஜீவராசிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இதுல வந்து தகுதியா யாரால பிழைச்சிக்க முடியுமோ அவங்க எல்லாம் இருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரிதான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எப்படின்னா, ஒரு புறா எல்லாம் வந்து புறா மாதிரி இன்னொரு கோழி டைப்ல, ஆக்சுவலி சிக்கன் டைப்ல, அதனால வந்து பறக்க முடியும், கீழேயும் வாழ முடியும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க மனுஷனுங்களே இல்லை. ஸோ அங்க வந்து மனுஷனுங்க இல்லை. ஸோ அதனால அதோட பறக்கும் தன்மையை அது வந்து மறந்துட்டு இருக்குது. அப்படியே போக போக நாட்கள் செல்ல செல்ல அது வந்து பூமியில தழுவக்கூடிய உழவக்கூடிய ஒரு பறவையா, அதாவது அந்த சிக்கன் சைஸ்ல இருக்கும் அந்த பறவை. அது பறக்கவும் முடியும், கீழே நடக்கவும் முடியும். ஸோ நாட்கள் செல்ல 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 அதோட பறக்கும் தன்மையை வந்து இழந்துட்டு கீழே உலாவிட்டு இருந்திருக்கு. ஸோ நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா அங்க மனிதர்கள் வரும்போது அது சுட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க, அந்த இனத்தை அழிச்சிட்டாங்க. ஸோ இங்க இந்த அது 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 வந்து அது நடந்தது பரிணாம வளர்ச்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க பூமியில நடக்கிறது எல்லாமே எப்படின்னா, அதோட 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 சிந்தனையே இல்லாம இருந்திருக்கு. அப்படியே பூமியில வந்திருக்கு, அப்படியே அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து ஒரு இனமே தன்னை தான் மறந்து, சரி ஓகே பூமியில ஜாலியா இருக்கலாம், பறக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே நல்லா இருக்கு, அப்படிதான் மாறி இருக்கே தவிர, லிட்டரலா வந்து ரொம்ப நாள் வருஷம் வாழ்ந்து அப்புறம் அவங்க குரங்கா மாறிடுவாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்துருவாங்க, திரும்ப மனுஷனா இருக்கிறவங்க குரங்கா மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது ஏன் சொன்னேன்னா, லிட்டரலா வேர்ல்ட்ல வந்து இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அதோட பறக்கும் தன்மையை மறந்து அப்படியே பூமியிலே இருந்திருக்கு. ஏன்னா எதுவுமே வந்து என்னை தாக்குற மாதிரி எந்த சூழலும் இல்லை நான் இருக்கிற இடத்துல, அதனால அப்படியே பூமியிலே இருந்திருக்கு, நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்படிதான் சாத்தியமே தவிர, லிட்ரலா வந்து ஒரு இனம் இன்னொரு இனம் மாதிரி மாறுது, குரங்கு மனுஷனா மாறுறது, மனுஷன் திரும்ப குரங்கா மாறுறது, அப்புறம் யானை வந்து பூனையா மாறுறது, பூனை வந்து எலியா மாறுறது. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல பூமியில, இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இயற்கையே கடவுள் அப்படின்னு சொல்றவங்க வந்து முட்டாள் தான் வந்து பைபிள் சொல்லுது. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்னன்னா, தகுதி உள்ளவர்களால மட்டும்தான் இந்த பூமியில ஜீவிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த பரிணாமவாத கொள்கை வந்து சொல்லுது. ஆனா இது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்து இப்போ இந்த எவல்யூஷன் தியரி நம்புறவங்க ரேன்சம் டாக்டர்னு எடுத்து வச்சா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து காட் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஈவ் வரும். அப்புறம் அவரு சின் பண்ணாரு, அப்புறம் அவரை மீட்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவரை நம்ம விசுவாசம்னாதான் நமக்கு வந்து இழந்து போனது எல்லாமே கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும், அதுவும் எவர்லாஸ்டிங் இட்டர்னல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேன். அதுவும் யாரு, எவல்யூஷன் தியரி நம்புறவங்க. ஸோ பூமியில நான் ஒரு சின்ன புறா ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன், அப்படிதான் நடந்திருக்கே தவிர லிட்டரலா வந்து அப்படியே
சடனாலாம் எதுவும் மாற மாறாது. ஒரு இனம் வந்து அதே தான் இருக்கும். புலியா தான் இருக்கும். சிங்கமா தான் இருக்கும். சிங்கம் வந்து எலியாலாம் மாறாது. ஸோ இந்த மாதிரி இயற்கையை தான் கடவுள் பேசிட்டு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி ரேன்சம் டாக்டர் கொடுத்தாலுமே கூட அவங்க ஏற்றுக்கணும். அப்படியே பயங்கரமா யோசிச்சு அப்படியே அவங்க கூட இருக்கிற அந்த சின்ன பிரெயினை வந்து பயங்கரமா யோசிச்சு எந்த மாதிரி பேசுவாங்கன்னா தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் டீப்பா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இதனாலதான் வந்து ரசல் பிரதர் வந்து 1 கூட எவல்யூஷன் பத்தி ரொம்ப ஃபீட் பண்ணி பேசியிருப்பாங்க. ரேன்சம் டாக்டரை எடுத்து வச்சோன்னே நிறைய பேர் செதறிட்டாங்க எவல்யூஷன்னால. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான கொள்கை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னும் அடிஷ்னலா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த எவல்யூஷன் தியரியை பொறுத்த மட்டும், பரிணாம கொள்கையை பொறுத்த மட்டும், இந்த காலகட்டத்தில் அதை அந்தளவுக்கு நம்புகிறவங்க இல்லாட்டினாலும் ரசல் பிரதர் காலத்தில் ரொம்ப சத்தியத்துக்கு பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு இருந்ததுனால தான் இதை வால்யூமில் எழுதுகிற அளவுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பேராகிராஃப்லேயும் நிறைய விஷயத்தை நம்ம படிக்க முடியும். ஆகவே இது வந்து தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தையே நொறுக்கிற அளவுக்கு சத்தியத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கொள்கை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நம்ம தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இந்த பரிணாம கொள்கையை பற்றி ரொம்ப இது பண்ணோம்னா நம்ம கடவுள் இல்லைங்கிற அந்த தன்மைக்குள்ள அநேகரை கொண்டு போயிருக்குதுங்கிறது உண்மை. ஆகவே நம்ம சயின்ஸை நம்பணும். ஆனால் அது தெய்வீக ஏற்பாடின்படி தேவனால் அந்த சயின்ஸ் இருக்குதுங்கிறத தான் நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறது தான் இந்த பரிணாம கொள்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இதில் சகோதரர் ஒரு சில எக்ஸாம்பிளும் சொன்னாங்க. இன்னும் ஓவேரி கழுதையை பற்றிலாம் அடுத்தடுத்த பேராகிராஃப்லலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நானும் அட்வான்ஸாகவே சொல்கிறேன். அதாவது ஒரு கழுதையையும் ஒரு குதிரையையும் இனப்பெருக்கம் செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு ஜீவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோவேரி கழுதையாக வாழ்ந்துட்டு செத்துரும ஒழிஞ்சு அதுலேருந்து இன்னொரு சந்ததியை உருவாக்குற அளவுக்கு கோவேரி கழுதை இன்னொரு குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயமே இயற்கைக்கு மாறாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அதாவது தெய்வீக திட்டத்துக்கு அது முழுவதுமே மாறுபட்ட ஒரு விஷயமா மாறிடுது. ஈவன் தேவன் வந்து முதலாம் உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேவதூதர் மனுஷகுமாரஸ்திகளோடு அவங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததி வந்துச்சு, ராட்சச சந்ததி. அந்த ராட்சச சந்ததி வந்து இது மாதிரி இனப்பெருக்கம் செய்து அடுத்த சந்ததியை உருவாக்க முடியலைங்கிறதும் உண்மை. அந்த சந்ததியை அழிப்பதற்காக தெய்வீக திட்டத்திலே அது செட் ஆகலைங்கிறதுனால தான் அதையுமே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா முதலாம் உலகத்தை அழிச்சாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. 2 வசனத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 1 மற்றும் 24. ஆதியாகமம் 1 மற்றும் 24. ஆதியாகமம் 1 வசனம் மற்றும் 24 வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் உழைப்புக்கு கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா அதன் விதையை தான் கொடுக்கணுங்கிறத தெய்வீக ஏற்பாட்டுல இருந்துச்சு. அதன் விதைகளை தான், விதைகளுக்கு ஏற்ற கனிகளை தான் கொடுத்துச்சு. ஒட்டுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக. அதுலேருந்து வரக்கூடிய ஒட்டு மாங்காவே எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த மாங்காவை எடுத்து நம்ம திரும்ப அந்த ஒட்டு மாங்காவை எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசாக ஆகிடுது சைஸ் எல்லாம். ஆனால் அதே ஒட்டு மாங்காவை எடுத்து விதை போட்டோம்னா ரிசல்ட் வந்து எதோட ஒட்டி அதை கொண்டாந்தாங்களோ அந்த பழைய தன்மையை தான் கொடுக்குத ஒழிஞ்சு அதே ஒட்டு மாங்காவை தருவதில்லை. அதை தான் என்னன்னு பார்க்கும்போது இந்த எவல்யூஷன் தியரியெல்லாம்
பொய்யாக்கிறக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்குறோம். ஏன்னா அதன் வித்தை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதில் 24வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஜாதி ஜாதிங்கிறப்ப அந்த இடத்துல என்னன்னாக்கா அதன் அந்தந்த அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதாவது மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் அனிமலை பற்றி சொல்லலை, மிருகங்களை பற்றி சொல்லலை. சிங்கம்னா சிங்கம் அதன் ஜாதி, புலினா புலி அதன் ஜாதி, அப்படியாக தான் அவர் நேரடியாக படைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இதெல்லாம் சொல்லப்படுது ஒழிஞ்சு இப்படி அல்ல. ஆகவே இந்த எவல்யூஷன் தியரியானது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதாவது நம்ம அவிவிசுவாசத்துக்கு ஏதுவாக அது கொண்டு போயிடலைங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு இந்த எவல்யூஷன் தியரி. அதனால் இது குறித்து அநேக விஷயங்களை சகோதரர் ரசல் அவர்கள் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்கிறாரு. அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கணுங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். நன்றி. ஓகே ஓகே. இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்பிக்கையில் இருக்கிறாரு. உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஈரோடுக்காரர் தான் பெரியார். ஆனால் அது வந்து ராஜா பிரதர் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து கம்மியான ஜனத்தொகை தான். நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்கும்போது அது மைனாரிட்டி தான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெரியார் கட்சி தான். ஸோ அது உங்களே ஏற்படுது தானே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து பேராகிராஃப்ல இன்னும் தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இருவினிய கீதங்கள் வந்து நம்ம படிக்கலாம். வரதராஜன் பிரதர் அவர்களே இரவின் கீதம் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யஸ்ராஜ் பிரதர். இரண்டு கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 8-6 வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும். இதன் விளக்கம்: ஒருவன் எவ்வளவு தூயவனாய் இருக்கிறானோ அவ்வளவாய் இறக்காகிறான். வேட்டையாடுகிறவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பறவை குறிவைத்து அதையே வேட்டையாடுவார்கள். அதுபோல கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை சுமக்கவர்களை குறித்து கொண்டு எதிராளியானவன் அவர்களையே குறியாக வைப்பான். எனவே நாம் மாம்சத்தோடும் உலகத்தோடும் எதிராளியான சாத்தானோடும் போரிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருடைய மக்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய நீதியின் வஸ்திரங்கள் தூய்மையானதாக இருக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் வஸ்திரங்கள் கரையாகிவிடும். எதிராளியானவன் எப்படியாவது மாசுபடுத்தி விடவே என்றெல்லாம் செய்வான். நாம் எல்லா காவலோடும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எதிராளியானவன் நம்மை தொட அனுமதித்தோமானால் நிச்சயமாக நம்மை தீட்டுப்படுத்தி விடுவான். ஆகவே நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்போமே ஆனால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். சோதனை கிடக்கூடாதபடிக்கு நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். முடிவாக ஜெபம் ராஜா பிரதர் அவர்களையும் ஜெபம் பண்ண முடியாது. அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபையும் இரக்கம் உள்ளவரே, உங்களுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கு நன்றி தகப்பனே. இது நாள் வரையும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். இந்த ஒரு ஆன்லைன் மூலமாக இந்த பிரையன் வகுப்புகளை வால்யூம் ஸ்டடியை நாங்கள் பண்ணிக்கொண்டு இருப்பதற்கு நீர் கிருபையாக எங்களை வழி நடத்தி நம் முதல் அதிகாரத்தை முடித்து 2வது அதிகாரத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கும் அதற்குள்ளான தெய்வீக காரியங்களில் நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவில் அவருடைய வல்லமையை குறித்து நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. இந்த காரியத்திலே நாங்கள் தொடர்ந்து உமக்கேற்ற சத்தியத்திலே நாங்கள் பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாய் முடிவு பரியந்த நிலை நிற்பதற்கு ஏதுவாக எங்களுக்கு எதிராக இந்த இரவில் கீதத்திலே நாங்கள் படித்தது போல எங்களுக்கு எதிராக
ஏவப்படுகிற இந்த மாதிரியான எவல்யூஷன் தியரி, இது மாதிரியான பொய் சத்தியங்கள், இது மாதிரியான உலக ஞானங்கள், இவைகளிலிருந்து தெளிந்த புத்தியுள்ள சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு கிருபை செய்தருளும். இவ்வாறாக தெய்வீக காரியத்தில் உள்ள உம்முடைய ஞானத்திலே, பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே பரிசுத்தமாகவும் முழு நிறைவான சத்தியத்துக்குள்ளும் நாங்கள் வழிநடத்தப்படுவதற்கு நீர் கிருபை செய்தருளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமாதானம் இறக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இதே போல இந்த ஒரு கூடுகையிலே இன்னும் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிநடத்தி பலப்படுத்தியாரலும் ஆசீர்வதியும். இவாவும் நம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனே. ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் சிஸ்டர்ஸ். ஹலோ, சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதரம்.